ஹாய் குக்கீஸ், நான் உங்கள் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக்வெல். எல்லோரும் எப்படி தான் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் ரெக்வஸ்ட்டே நான் போடுற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த தம்ப்நெயில் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால நான் இதை கொடுத்துருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டோரி. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எப்படி ஹவு த வே யூ தாட் அதை உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும். ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட டைட்டில் டார்கெட் ஜியான் ஜங்க். ஓகேடா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் பார்த்தா ஒரு கிளப்பை தாண்டா காமிக்கிறாங்க. அங்கே நிறைய மாஃபியாஸ், கேங்ஸ்டர்ஸ் தான் அப்படி சுற்றி ஒரு டேபிள் உட்காந்துருக்க. என்ன சார், கரெக்டாக வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்களா? உங்களை நம்பலாமா? எங்களை நம்பாமல் பின்ன யார் சார் நம்ப போகிறீங்க? இந்த டீல் நீங்கள் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவோம். இல்லை, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பிகாஸ் மிஸ்டர் ஜானை தவிர்த்து இந்த மாதிரி வேலைலாம் செய்ய முடியுமா? சார், ஃபஸ்ட்டு எங்களை நம்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கக்கிட்ட ஸ்பெஷலாக ஹயர்டான ஸ்கில்ஃபுல்லான ஸ்பைஸும் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை சார், ஃபஸ்ட்டு இந்த நம்பி இந்த ப்ராஜெக்டை எங்கக்கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்குவான். அவனா யார்? அவனா நீங்கள் பார்த்ததில்ல தானே? கால் ஹிம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே வராங்க. பார்க்க நல்லா டிப்டாப்பாக ஒரு பிளாக் கலர் லெதர்ட் பேண்ட்டு, ஸ்கின் டைட்டட் ஜீன்ஸ் மாதிரி இருக்குது, அதை போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு பிளாக் டிஷர்ட், அதுக்கு மேலே ஒரு பிளாக் லெதர்டு ஜிப்பர் வச்ச ஜாக்கெட் போட்டுட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு செம்ம கெத்தாக ஒரு பர்சன் தான் நடந்து வராங்க. ஹாய், நைஸ் டு மீட் யூ, ஐம் கிம் டயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த சீட்டில் உட்காரவும், கிம் டயாங் நீங்கள் தானே? எஸ் சார், எனக்கு இப்போது உங்களை நம்பி இந்த ப்ராஜெக்டை தரலான்னு இருக்குது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல சார். ஓகே தென் லெட்ஸ் டை அப் ஹியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் அந்த 2 பேரும் கையை கொடுத்துக்க. இப்போ அந்த மாஃபியா தாண்டா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பரவாயில்லட்டே, நீ இருக்கிறனால தான் நம்மளுக்கு ஏதோ பிஸ்னஸ் ஓடுது. தெரிஞ்சால் சரி தான். கொஞ்சம் சம்பளத்தை பார்த்து போட்டு விடுறது மிஸ்டர் ஜாக். சரி டே, பார்க்குறேன். பார்க்குறீங்க இல்லை, பாருங்கள், அப்போ தான் நான் வேலையை கரெக்டாக முடிக்க முடியும். சரி, என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் பென்ட்ரைவில் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் ஒரு பென்ட்ரைவை தூக்கி போட கரெக்டாக நம்ம ஜாக்கை கேட்ச் பிடிச்சிட்டு அவர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதில் ஏற்றிட்டு கொடுக்குறாரு. நம்ம டேவா வாங்கிட்டு சரி தலை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. இப்போது டே தாண்டா அப்படியே அந்த கிளப்புக்கு கீழே இருக்க ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு தான் போய் அவரோட ஃபுல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே மாற்றுறாரு. எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக்கில் வந்தார், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரோட மொத்த அவுட்ஃபிட்டுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ப்ரைட்டாக அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு காண்டாக்ட் லென்ஸ் அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஒரு இன்னசென்ட் மாதிரி அப்படியே வெளியே வரும். அங்கே இருக்கிற பாடி கார்டு தான் மிஸ்டர் ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் தான் அப்படி பார்க்குறாங்க. யாரா நீனு, கமலஹாசனுக்கே டஃப் கொடுப்ப அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணிலே காமிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம மிஸ்டர் ஜாக்கும் தான் அப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது அவர்கிட்ட இருக்கிற பாடி கார்டில் தான், டே அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும்டா. சரி பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே தான்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஒரு காலேஜில் தான் காமிக்கிறாங்க. 2 பர்சன்ஸ் தான் அப்படியே கேஃபெட்டேரியாவில் உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்க. டே கொஞ்சம் சேஃபாக இருடா, நீ பிசாட்டுக்கு எல்லா வேலையும் பார்ப்ப, ஆனால் சேஃப்டி முக்கியம்ல டே. ஜிமினா இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். டே இப்போ தாண்டா 3 இயர்ஸ் தாண்டா ஆகுது. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இருந்தாலும் சேஃபாக இருக்கணும்ல என் செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஜிமின் அப்படியே கொஞ்சம் சரிடா பட்டு, நான் உன்னை சேஃபாக வச்சுக்குவேன், நீ என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த ஹோல் காலேஜுமே நம்ம வீமினை கப்புள்ஸ் தான் நினச்சிட்ருப்பாங்க. பட் நம்ம வீமனுக்கு தான் தெரியும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு.
ஆக்சுவலி அவங்க வந்து அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீம்னும் அவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம டேவும் வந்து சரி நீ தான்டா என் பேபி, நான் தான் உன் பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. சரி டே, நான் எது சொன்னாலும் உனக்கு புரியும், எதுனாலும் சேஃபாக பண்ணு, சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ அப்படியே தான்டா டே வந்து அப்படி கிளாஸஸ்க்கு போகிறாரு. இப்போ அப்படியே ஈவினிங் ஆயிடுதுடா. நம்ம டே தான் அவரோட ஹோல் காஸ்டியூமையும் சேஞ்ச் பண்ணுறாரு. எப்படி அவர் வந்து கிளப்புக்கு போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக்ல போனாரோ அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல அவரோட டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல் பிளாக்ல அப்படி கவர் பண்ணுறாரு. காண்டாக்ட் லென்சஸ் வந்து அந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூ இருக்குல்ல, சீ ப்ளூ, அந்த காண்டாக்ட் லென்சஸ் ஐக்கு போட்டுட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக அப்படியே அழகாக இருக்கார். இப்போது அப்படியே தான்டா சரி நம்மளுக்கு வேலை வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் கிளம்பவும் இப்போ அப்படியே தான்டா ஹலோ ஜிமன், நான் கிளம்பிட்டேன்டா. சரி பார்த்து போயிட்டு வா. எங்கே இருக்க? இவங்க வீட்டில் தான் இருக்கேன். சரி பார்த்து பத்திரம், எதுனாலும் சேஃபாக இரு. இதை நான் சொல்லணும் மிஸ்டர். சரி நான் போயிட்டு வரேன். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ ஒட்டே தான் அவர் பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, சிம் கார்டை கழட்டிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடுறாரு, ட்ராக்கிங் படக்கூடாதுன்னு. இப்போது அப்படியே அந்த அவர் வந்து அவரோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ஒரு பிளேஸ்க்கு தான் போய் நிற்கிறாரு. பார்த்தா அது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. பட் என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு குடோன் அது மாதிரி. பட் ஆனால் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அதுக்குள்ளே தான் அப்படியே அவர் போகவும் ஜஸ்ட் யாருமே இல்லை. அங்கே கீழே அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு தான் போய் என்ன மாஸ்டர் ரெடியா? டே என்னப்பா உன்னோட கேரக்டர் எடுத்துட்டியா? ஆமாம் எடுத்துட்டேன். லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போது அங்கே இருக்கிற ஜாக்கு தான்டா அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க இப்போ மேப் முதற்கொண்டு எடுத்து கொடுக்குறாரு. ஓகே மாஸ்டர் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போட்டே தான் திரும்பி அவரோட பைக் எடுத்துகிட்டு ஒரு நேராக ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறாரு. அந்த பிளேஸே ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்குது. அப்படியே செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ஃபுல் செக்யூர்டாக இருக்குது. இப்போது நம்மகிட்டே தான் மிஸ்டர் ஜான் ஜங்குக்கோட வீடு ஃபுல் செக்யூர்டாக தான் இருக்குது. ஓகே எத்தனை இது பார்த்துருக்கேன், இது என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அவர் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கார். பார்க்கவே க்யூட்டாக இருக்குது அவர் பண்ணுறது. இப்போது பேருக்கு தான் ரஃப் அண்ட் டஃப்பாக வெளியே இருக்கார், பட் ஃபுல்லாக அப்படி இருக்கார். இப்போட்டே தான் அப்படியே வந்து அப்படி போகும், அப்படி என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பைலாம் போவாங்கள்ல அது மாதிரி போகவும் நம்மகிட்டே தான் அப்படி ஒளிஞ்சு போகிறாரு. இப்போ ஒரு பர்சன் தான் பார்த்துட்டு யார் நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜஸ்ட்டு நம்மகிட்டே தான் எதுவுமே சொல்லலை, பிடிச்சி அமுத்தி போட்டுடுறாரு. அவர் எந்த சவுண்டுமே போடல, ஜஸ்ட்டு தலையை லைட்டாக திருவி போடும், அவன் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். இதை பார்த்துட்டு இன்னும் 2-3 பர்சன்ஸ் வர அப்படி 3 பர்சன்ட் தானே வராங்க. இப்போது நம்மகிட்டே தான் அப்படி ஏரில் பறந்து ஃபைட் பண்ணுறது, இந்த ப்ரூஸ்லி ஜாக்கி சானில் அப்படி ஃபைட் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுறாரு. பட் சவுண்ட்ஸே சுத்தமாக வரல. 3 பேரையும் அப்படியே மொத்தமாக 4 பேரையும் அடிச்சு போட்டு நேராக ஒரு பிளேஸுக்கு தாண்டா போகிறாரு. இதெல்லாம் ஒரு பர்சன் வந்து சோஃபாவில் உட்காந்து கூலாக பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. இப்போது நம்மகிட்டே தான் அப்படியே நேராக அந்த லாக்கர் இருக்கிற ரூம் சைடு போயிட்டு நேராக அந்த பாஸ்வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அந்த ஹேக் பண்ணுவாங்கள்ல மொத்தத்தையும் உட்காந்து அப்படி ஒரு நிமிஷத்தில் ஹேக் பண்ணுறாரு. எப்படி தான் இந்த ஸ்கில்ஸ் கிடச்சதோ தெரில. ஜஸ்ட்டு ஒரு கீ தான், பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுறாரு, ஒரு வைரஸ் மாதிரி ஃபுல் ப்ரோக்ராமே அழிச்சிருது. சரி வந்த வேலை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அப்படியே அவ்வளோ கூலாக கிளம்புறாரு. இதெல்லாம் ஒரு பர்சன் பார்த்துட்டு குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஜான் மேன்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஒரு பர்சன் உயிரோட போகிறாங்கன்னா பாடி கார்டு சார், அவன் வீடு அட்ரஸ் அதெல்லாம் கண்டுபிடி. ஓகே சார். சார் இதுதான் அவரோட அட்ரஸ். பரவாயில்லையே, வித்தின் 2 minutes கண்டுபிடிச்சிட்டிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூவா? ஒரு பர்சன் நம்ம மேன்ஷனுக்குள்ளே, அதுவும் என் மேன்ஷனுக்குள்ளே வந்துட்டு உயிரோடு போயிருக்கான். அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண துப்பு இல்லை, இதுக்கு வந்துட்டேன் தேங்க்ஸு இதுன்னு. சாரி சார், ஜஸ்ட் கெட் லாஸ்ட். ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த பாடி கார்டும் போயிடுறாரு. ஓகே குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஹலோ சொல்கிறா யோனா, எங்கே இருக்க? எங்கே இருப்பேன், வீட்டில் தான் இருக்கேன். சரி நான் ஒரு பர்சன் அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே போய் நீ ஹிடன் கேமரா மட்டும் வைக்கிறியா? சரிடா. என்ன ஸ்டாக்கிங் பண்ண போறியா என்ன? யார் இந்த தாட்டி? எப்பயுமே எனிமீஸ் தான் இல்லைனா வச்சுருக்கேன், இல்லைனா கேங்ஸ்டர்ஸ், எனக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்கள தான் வச்சுருக்கேன். பட் இந்த தாட்டி குவைட் இன்ட்ரெஸ்டிங், ஒரு ஸ்பையோட வீட்டில் வைக்க போகிறோம்.
என்னடா சொல்கிற, ஸ்பையோட வீட்லையா? புரியலையே. ஆமாம், இந்த அட்ரஸ் நான் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிளியராக பண்ண முடியுமோ பண்ணு. இந்த யோனாவோட ஒர்க்கை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சதுனால தாண்டி உன்கிட்ட கொடுக்குறேன். சரி, ஓகே மிஸ்டர் ஜான். ஹேய், சரிங்க சார், நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமுச்சு விட்றேன். ஓகே. அப்போ நம்ம சொல்லிட்டு தான் இப்போது கட் பண்ணுறாரு. யோனா யாருன்னா ஒரு ஏஜென்ட் மாதிரிடா, நம்மளுடைய ஜங்குக்குடைய ஒரு குட் ஃப்ரெண்ட். இப்போது அப்படியே தான்டா நம்மகிட்டே தான் நேராக அந்த சிம்மை போட்டு அவர் கால் பண்ணுறாரு. ஹலோ ஜிமினா. சொல்கிறா, என்ன ஒர்க் முடிஞ்சா? முடிஞ்சுடா. சரி, எதனாலும் சேஃபாக பண்ணிட்டேல. எங்கே வர? வீட்டுக்கு தான். வீட்டுக்கா? என் வீட்டுக்கா உன் வீட்டுக்கா? என் வீட்டுக்கு தான் போகணும். என் வீட்டுக்கு வந்துட்டு போறியா? ஏன்? இல்லை, நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன், வந்துட்டு போயேன். சரி, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். போட்டே தான் நேராக அவரோட வீட்டுக்கு தான், ஜிமின் வீட்டுக்கு தான் போகிறாரு. நேராக போயிட்டு சரி என்ன அது இதுன்னு சும்மா நார்மலாக பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவர் நேராக அவரோட வீட்டுக்கு வரும். இப்போது கரெக்டாக வந்தோடனே தான் பார்த்தா வீடு ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாரு. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவரோட ரூமுக்கு தான் போகும். அங்கே வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நோட்டீஸ் பண்ணல. நம்மகிட்டே நேராக வாஷ்ரூம் போய்ட்டு அவரோட ட்ரெஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மல் கேஷுவல்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் இப்போ சாட்டுக்கு இருக்கார். இப்போது நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. இது வந்து ஒரு சண்டே. நம்மகிட்டேவா லேட்டாக எந்திரிக்கிறார். ஒரு 10 இருக்கும். அவர் சாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கார் ஏதோ தானோன்னு. இப்போ சாட்டுக்கு தூங்கிட்டுருக்கோம். இப்போது ஒரு ஃபோன் கால் தான் வருது. ஹலோ என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ணல, எனக்கு தூக்கம் வருதா செல்லத்துக்கு? சரி, ஒரு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வெளியே வந்துடு. எதுக்கு? சாப்பாடு கொடுக்க. ஓ சரி, 10 நிமிஷம் கழித்து வரேன், ரெடியாகி பல்லு தேய்ச்சி உட்காரு. சரி, ஓகே, லவ் யூ. எந்திரிடா. சரி, எந்திரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணி போட்டு அவர் பேசிட்டு தூங்கிடுறாரு. இதெல்லாம் ஒரு பர்சன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, க்யூட்டு அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கோம். சுற்றி பாடி கார்ட்ஸ் தான் இருக்காங்க. அப்படின்ற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஜங்குக்கு பார்க்கவும், கெட் அவுட் ஆஃப் மை ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். நம்ம ஜங்குக்கு தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போது அந்த பாடி கார்ட்ஸ்லாம் போயிடுறாங்க, ஏதோ சாருக்காச்சு அப்படின்ற மாதிரி. இப்போது அப்படியே தாண்டா நம்ம தூங்கிட்டே இருக்கார். இப்போது ஜிமின் தான் வந்து ஹலோ சொல்கிறா மச்சான், கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. என்னடா பண்ணுறீங்க? உன்னை நான் என்ன சொன்னேன்? சாரி, ப்ளீஸ் மன்னிச்சிக்கோ, செல்லில் புச்சில் காலில் விழுகிறேன்டா, மன்னிச்சுக்கடா, அடிச்சு போடுறாதரா அப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம ஜிமினை சொல்ல கேட்காம நம்ம டேயோட கதை பிடிச்சி தான் திருவுறாரு. பலிக்குதுடா ப்ளீஸ் ஜிமினு ப்ளீஸ்டா, செல்லில் மச்சான்ல பட்டியில் பேபியில். சரி போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா. என்ன சொன்னேன்? மன்னிச்சுக்க, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் ஜிமினோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகும். கரும்போ ப்ரஷ் பண்ணாமல் எதுக்குடா கிஸ் பண்ண? இவங்க கொடுத்தா மட்டும் வாங்கிக்குவேல? உனக்கு எப்படி தெரியும்? அதானே உன் ஆளுன்னு வந்துட்டா அப்படி தூக்கி வச்சுட்டு ஆடுவேன். நானும் உனக்கு கிடக்காரமா தெரியுதா? சரி போ அப்படி நம்ம சொல்லிடுவோம். இப்போது நம்ம ஜிமின் தான் அப்படியே உட்காந்து டைனிங்கில் வந்து அவரோட வாங்கிட்டு வந்த ஃபுட்டு, அவர் சமைச்சிட்டு வந்த ஃபுட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வைக்க. ஆக்சுவலாக வந்து நம்ம டேக்கு அப்பா அம்மா கிடையாது. நம்ம ஜிமினுக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க, பட் அவங்க வந்து அப்ராடில் இருக்காங்க. நம்ம ஜிமின் மட்டும் உட்காந்து தனியாக ஸ்டே பண்ணி படிக்கிறார். இப்போது ஜிமின் தான் சரி இந்தா சாப்பிடு அப்படி நம்ம சொல்லுவோம். நீ சாப்பிடல? நான் டேட் போகிறேன். பத்தியா? வரியா? வேணாம் அப்புறம் இவங்கி கோச்சுக்குவாருப்பா. அவன்லாம் கோச்சிக்க மாட்டான்டா, வாடா. ஷோ, நீங்கள் 2 பேர் லவ் பேர்ட்ஸ், நான் எதுக்கு உட்காந்து வீல் விட்டுக்கிட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்குது ஜிமின், சொன்னால் கேளு. சரி, அப்போ எனக்கு அசைன்மெண்ட் முடிச்சு தெரியா? அசைன்மெண்ட்டா? சார், கேன் யூ ரிப்பீட் இட் அகெயின்? அசைன்மெண்ட்.
டேய் மண்டையை உடச்சிடுறேன்டா. அவன் இருக்கிற வேலை பத்தலைன்னு உட்காந்து உனக்கு அசைன்மெண்ட் எழுதி கொடுப்பானா? பா நீ தான் நான் எப்படி பார்த்தா எனக்கு எழுதி கொடுக்கணும் நான் பண்ணுற வேலைக்கு. உன்னை யார் வேலைக்கு போக சொன்னா? இல்லைன்னா எப்படி நீ சமைச்சு போடுவ? அது என்னமோ கரெக்டு தான், இருந்தாலும் சார் ஷட்டப் என் மவுத் சரியா? நானே கூடிய சீக்கிரம் லைஃப்பில் எப்படா செட்டில் ஆகும்னு இருக்கேன். அதான்டா மச்சான், நீ என்ன பண்ணு, மேரேஜ் பண்ணிக்க. மேரி எ ரிச் மேன். ஜிமென் ஐ எம் எ ரிச் மேன். சரி அப்புறம் நம்ம சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படி கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பர்சன் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சிசிடிவியில் தான். சரி இந்த ட்ரெஸ்ஸாக போட்டு போகிற? ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சால்? நல்லா தான் இருக்குது, ஆனால் இது என்ன இங்கே ஓட்டையா அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பண்ணி கேட்கும். ஆக்சுவலி இந்த ஸ்லீவ் அதிலலாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ரிவீலிங்காக இருக்குது. அது நான் என் பாய் ஃப்ரெண்டை தானே பார்க்க போகிறேன், ஏதோ தோடு பர்சனை பார்க்க போகிற மாதிரி சொல்கிறேன். நீ போட்டு மயக்கு அனுபவிக்கட்டும், வேறு யாரும் அனுபவிக்க போகிறான் சார். என்னடா நான் என்னமோ பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி பேசுகிறேன். நீ என் பாய் ஃப்ரெண்ட் தானே நீ செல்லும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் திரும்பி கிரிஞ்சு பண்ணால் நம்ம ஜங்குக்கா இங்கிட்ட உட்காந்து ஏறுது என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம டே தான். சரி கிளம்பலையா? எத்தனை மணிக்கு டேட்டு? 12:30க்கு. டே இப்போவே கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சுடா. அதெல்லாம் அவர் வந்து பிக் பண்ணிக்குவார். எங்கே? இங்கே தான். இங்கே எதுக்குடா வர சொன்ன லூஸு? அப்புறம் எங்கே போக சொல்ல? நீ இங்கே பக்கத்தில் ஒரு கேஃபட்டேரியா இருக்குல்ல, அங்கே போய் பிக்கப் பண்ணிக்க சொல்லு. சரி. என்னை துரத்துற பற்றியா? நான் எங்கே துரத்துனேன்? வா அங்கே வேணா உன்னை போய் ட்ராப் பண்ணுறேன். இல்லை டிஸ்டன்ஸ் தானே, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நான் நடந்து போய்க்கிறேன் போ அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் தான் கிளம்ப. சரி ஓகே பாய். பாய் லவ் யூ. லவ் யூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறது ஒரு கப்பல் மாதிரி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஜங்குக்கு வந்து கேமராவில் பார்த்துட்டு தான் இருக்கார். இப்போது ஜங்குக்கு தான் யார் இந்த குள்ளே பார்த்து சும்மா என் லைனில் க்ராஸ் பண்ணுது, சரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கார். இப்போது நம்மகிட்டே தான் அவர் எதுவுமே பண்ணல, நேராக ரூமுக்கு போயிட்டு உட்காந்து செல்லை தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐயோ இந்த விண்டோ வேறு சும்மா எரிச்சலை கிளப்பிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல் ஸ்க்ரீனையும் இழுத்து விட்டு அது மாதிரி இந்த ரூமே டார்க்காக இருக்குது. ஜஸ்ட் அவர் எதுவுமே பண்ணல, டோர் லாக் பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீனை ஃபுல்லாக இழுத்து விட்டுருக்காரு. அந்த ரூமே அவ்வளோ டார்க்காக இருக்குது. நம்மகிட்டே எந்த லைட்ஸுமே போடலை, அவர் அடுக்கு உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கார் ஃபோனை. ஐயோ எனக்கு தூக்கம் வருதே. ஏன் எனக்கு தூக்கமாக வருது? நான் எதுவுமே பண்ணலையே. சரி வச்சுட்டு தூங்குகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மகிட்டே அடுக்கு தூங்குறாரு. இப்போ அப்படியே தான்டா அப்படியே ஹார்ஸ் பாஸ் ஆகுது. நம்மகிட்டே தான் தூங்கி எந்திரிச்சிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஈவினிங் ஆயிடுது. ஐயே என்ன அம்புட்டு நேரமாக தூங்கிட்டேன். சரி மதியமும் சாப்பிடல, எனக்கு வேறு பசிக்குதே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவர் இப்போ கண்ணை தேய்ச்சிக்கிட்டே போகிறாரு. இப்போது டே தான் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு. ஜெமினா எங்கடா இருக்க? டேய் நான் இவங்கி கூட இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுறேன். சரி நீ நடத்து. இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சியா? ஆமாம். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடல. சமைச்சு தரவா கொண்டு வந்து? வேணாம். டே நானும் சமைச்சு பழகுறேன். சரி அப்போ நம்ம சொல்லிட்டு தான் நம்ம டேவும் ஜிம்முன்னு அப்படியே கட் பண்ணிடுறாங்க காலை. நம்ம டேவா அப்படியே நேராக போகிறாரு கிச்சனுக்கு. ஐயோ எப்படி அடுப்பு ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க. சரி ஆன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அடுப்பு ஆன் பண்ணி தான் பேனை வச்சுட்டு அந்த எக்கு இருக்குல்லடா அந்த எக்கை அப்படியே எடுத்து விஸ்க் பண்ணுவாங்கள்ல போட்டு என்ன சொல்கிறது பீட் பண்ணுவாங்கள்ல, அவர் பெசாட்டுக்கு பீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது பாட்டு பாடலாமா? ஓகே. இப்போட்டே தான் வாயா ஏன் வீரா கண்ணுக்குள்ளே காஞ்சி கிடக்கிற வாயா ஏன் வீரா நெஞ்சு வலி. ஐயா இது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது, வேறு பாட்டு போடுவோம். நான் கரப்டான கம்ப்யூட்டராக மாறி போனேனே, உன் கையப்பட்டா இமிடியேட்டாக ரீஸ்டார்ட் ஆனேனே, ஸ்ட்ராபெரி பேபியும் ராபெரி பண்ண பார்க்குறேன் அவன் கண்ணுக்குள்ளே அப்படின்ற மாதிரி நம்ம டே தான் பாடிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பர்சன் ஆனால் உட்காந்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அவரோட வாய்ஸை கேட்டு அப்படியே மெல்ட் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. வேறு யார் நம்ம ஜங்குக் தான் அப்படி வா என்னடா வாய்ஸ் இது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இதுவும் ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கே. சரி வேறு பாட்டு பாடுவோம்.
ஓ, நம்ம பேபி ஸ்ட்ராபெரி பேபியா? அப்போ நம்ம தான் நம்ம ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் விட்டுட்டுருக்க. இப்போ நம்மகிட்டே தான் இங்கிட்டு. हाँ जंगल में आज बंदर चारों को गई ज़ेरो से खेरो ही मैं मत्तन जैसी है तेरी बेटे है को हर केरो ही मैं गहरी पानी की मछली थोड़ा सा हट काट खरियो में तेरी हूँ मैं ही तेरा है तेरे तेरा नहीं है मुहे है जानने उतरवा है அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சாட்டுக்கு பாடிக்கிட்டே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. எப்பா என்னடா வாய்ஸ் இது, ஐயோ லைட்டாக இதுவும் ஒரு மாதிரி க்ரிஞ்சாக இருக்கே. சரி வேறு பாட்டு போடுவோம். வாட் அபவுட் மை ஃப்யூச்சர் நினச்சி பாடுனா வேறு என்ன பாட்டு இருக்குது பாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம டேவா அந்த பேனில் வந்து அந்த எக்கை ஊற்றிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் இப்போ சாட்டுக்கு அந்த கரண்டி போட்டு அந்த எக்கை அப்படியே என்ன சொல்கிறது, சும்மா இருக்கணும், அதை வேக விடணும். அவன் வேக விடாமல் அப்படியே பிடிச்சி கிண்டிக்கிட்டே இருக்க நம்ம டேயா இப்போது வந்து வசீகரா என் நெஞ்சினில் தான் உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அரேகனா என் கண்ணனியில் அப்படின்ற மாதிரி ஹம் பண்ணிக்கிட்டே பாடிக்கிட்டு இருக்க. ஐயோ என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அப்படி திரும்பி பார்க்குறாரு. பிகாஸ் கேவலமாக அவர் சமைச்சிருக்காரு. ஐயோ சாட்டுக்கு ஆர்டரே பண்ணியிருக்கலாம். இப்போது ஒரு எக்கு வேஸ்ட்டு, சாரி கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் குப்பையில் கொட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு பார்த்தா அது மாதிரி க்யூட்டாக இருக்குது நம்ம ஜங்குக்கு. இப்போது நம்மகிட்டே தான் ஐயோ எனக்கு வேறு உடம்பெல்லாம் வலிக்குதே, சரி என்ன சமைக்கிறது, இதுக்கு மேலே சமைச்சா கண்டிப்பாக கிச்சன் நாறிடும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அவரோட கீ செயின், அவரோட பர்ஸு, கீ செயினா அவரோட கீஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு எங்கேயோ. ஐயோ எங்கே கிளம்புறான்னு தெரியலையே, விட்டுருந்தா அவன் ஃபோன்லேயும் ஏதாவது ஆப் ஏற்றி அதில் கூட பார்த்துருந்துருக்கலாம். நான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்மகிட்டே தான் நேராக ஒரு கன்வென்ஷனல் ஸ்டோர் போயிட்டு அவருக்கு தேவையான அந்த ஃபுட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு தான் வராரு. இப்போது வீட்டுக்கு வர வழியில் தான் ஒரு பர்சன் தான் அப்படியே நம்மகிட்டே அமுத்தி போட்டுற ஒரு வேன் மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து நம்மகிட்டே கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நம்மகிட்டே தான் அப்படியே மயக்கமான ஸ்டேட்டில் இருக்க. இப்போ கண் முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே தான் அப்படியே அவரோட தலையை பிடிச்சிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெட் லைட்டிங்ஸ், அந்த ஹோல் இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பரவாயில்லையே சொல்லும் எந்திரிச்சிட்ட போல். யார் நீ முதல்ல? ஏன் இந்த ஜான் ஜங்குக் உனக்கு தெரியல? என்னது ஜான் ஜங்குக்கா? நீயா? நான் நம்ப மாட்டேன். நம்புகிற மாதிரி என்ன பண்ண நம்புவ? எதுக்கு கிட்ட வர? நீ தான் நம்ப மாட்டியே. இப்போ நம்புகிற மாதிரி ஏதாவது பண்ணால் நம்புவது தானே? சரி நான் நம்புகிறேன். ஸ்டே அவே ஃப்ரம் மீ. அது எப்படி சொல்லும்? உன்னை தூக்கிட்டு வந்தது எதுக்காக நினைக்கிற? எதுக்காக? உன்னோட டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ஹேக் பண்ணி எடுத்து டெலீட் பண்ணதுக்காகவா? ஓ, நீ டெலீட் பண்ண நினைக்கிறியா? நான் டெலீட் பண்ண விட்டதுனால நீ டெலீட் பண்ண. நீ என்ன அந்த இடத்துக்கு ஈஸியாக வந்து ஹோல் டாக்குமெண்ட்ஸையும் டெலீட் பண்ணுவேன். நான் உட்காந்து ஒரு மூலையில் வேடிக்கை பார்த்துட்ருக்கணும்னா திஸ் ஹோல் பிளான் வாஸ் மைன். நீ ஜாக்கை மீட் பண்ணது, அந்த கிளப் போனது, இங்கே வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை டெலீட் பண்ணது, எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணது, அப்புறம் கடைசியில் இங்கே வந்து இப்படி என் முன்னாடி இருக்கிறது எல்லாமே மை பார்ட் ஆஃப் அ பிளான். என்ன சொல்கிற? எனக்கு புரியலை. நீ எல்லாமே பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நானும் பார்த்தேன், ஜஸ்ட்டு பார்த்துட்டு விடணுன்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் இங்கே வந்து முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏதோ ரோட் சைடில் பார்த்தேன், ஒரு பப்பியை கொஞ்சிட்டு க்யூட்டாக ஒரு பையன் தான். சரி ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் என் மைண்ட் ஃபுல்லாக நீ தாண்டா இருந்த. என் மைண்டில் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கிட்ட திரும்பினாலும் நீ தாண்டா இருந்த. அதனால தான் உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். நீ இது மாதிரி ஸ்பையாக இருக்கிறது, இது மாதிரி ஒர்க் பண்ணுறது அது எல்லாத்தையும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதனால தான் ஜாக் மூலியமாக உன்னை அப்ரோச் பண்ணி, ஜாக் என்னோட ஆள் தான், அவன் மூலியமாக உன்னை அப்ரோச் பண்ணி
அவன் மூலயமா உன்னை நான் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் யுங்கியா அது ஜிமினோட பாய் ஃப்ரெண்டில். ஆமாம், என்னோடய மச்சான். என்னது? ஆமாம், என் மச்சான். அவனும் ஜிமினும் லவ் பண்ணாங்க. நான் கூட யுங்கிட்ட சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஜிமினும் அதை கேட்டுட்டு எனக்காக ஹெல்ப் பண்ணான். என்ன சொல்கிற, எனக்கு புரியலை. சொல்கிறத ஃபஸ்ட்டு முழுசாக கேள்றா. இங்கே பாரு, நான் உன்னைய சின்சியராக லவ் பண்ணுறேன். நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீ எனக்கு தான். புரிஞ்சுதா? என்ன கண்டவுடன் காதலா? அப்படி கூட எடுத்துக்கோ செல்லம். எனக்கு இது மாதிரி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. அதில் சுத்தமாக இல்லைனா அப்போ பழகி பார்த்து என் கூட இருந்து பார்த்து அப்புறம் லவ் பண்ண என்னைய ஒன் நைட் ஸ்டாண்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ ட்ராமா பண்ணி என்னை எடுத்துக்கலான்னு பார்க்குறியா? என்னோடய பாடிக்காக தானே லவ் பண்ண. இப்படி சொல்லி முடிக்கிற பற்றியும் கன்னத்தில் சப்புன்னு ஒரு அறை தான் நம்ம டேக்கு விழுகுது. இங்கே பாருட்டே, அப்படி உன் பாடியை பார்த்து நான் லவ் பண்ணியிருந்தேன்னா எப்போவோ என்றைக்கு நான் பார்த்தேனோ அன்றைக்கே அவனை முடிச்சுட்டு குப்பை தொட்டில் போடுற மாதிரி கடாசிட்டு போயிருந்திருப்பேன். இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் வர விட்டுருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? ஆனால் நான் எப்படி உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறது? எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறதுனா என் கூட இருந்து தான் ட்ரஸ்ட் பண்ணணும். அப்போது உனக்கு என்ன புரியலை? நீ என் கூட இருந்து பழகி பார்த்து அப்புறம் எதுனாலும் டிசைட் பண்ண. அப்போது இனிமேல் நான் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறியா? அஃப்கோர்ஸ் பேபி. அப்படின்ற மாதிரி அவர் டேப் சாட்டுக்கு உட்காந்துருக்காரு. இப்போ ஒரு பர்சன் தான் டோரை நாக் பண்ணிட்டு வர, கமன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒருத்தவங்க தான் வராங்க. ஜிமினா, நீ இங்கே என்ன பண்ணுற? ஆக்சுவலி ஜங்குக் இப்போது இங்கே எல்லாம் சொன்னது உண்மை தான். எனக்கு புரியல. உனக்கு என்ன தானே புரிஞ்சிருக்கு? எதுக்கும் திட்டுறான் அப்படின்ற மாதிரி தான் நம்மகிட்டே அப்படியே பவுட் பண்ணிக்கிட்டே கேட்கவும் நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. இப்போது நம்மகிட்டே தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படின்னு பண்ணிவிட்டு நம்மகிட்டே தான் ஜிமின்ட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஜிமின் தான், இங்கே பாருட்டே, நான் சொல்லியிருக்கேன்ல யுங்கி. ஆமாம், அவனோட ஃப்ரெண்டு தான் ஜங்குக். அவங்க 2 பேருமே மாஃபியாஸ். சரி, அவன் உன்னைய வெளியே எங்கேயோ பார்த்துருந்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்து லவ் பண்ணியிருந்திருக்கான். நான் தான் இப்படி ஐடியா கொடுத்து இப்படி மூவ் பண்ணேன்னு சொன்னேன். மாமாவில் பார்த்துருக்கியா ஜிமன்? உனக்கு தானே பார்த்தேன். அப்போது எல்லோரும் என்னை சீட் பண்ணியிருக்கீங்க அப்படி நம்ம சொல்கிறத நம்மகிட்டே அப்படி குழந்தைங்களாம் கோச்சிக்குவாங்கள்ல, அது மாதிரி கை கட்டி கோச்சிக்க. அச்சோ தங்கம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மன் அப்படியே கொஞ்சம் ஜிம்மன் ஜங்குக்கு மூட்ரா, நானே அவனை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கேன் நடுவில் வந்து. சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்காரு வீம்னா. இங்கே பாருடா, உனக்கு ஜங்குக் கரெக்டான பார்ட்னராக இருப்பான். ஓகேடா, இந்த ஃபஸ்ட்டு பார்ட் நான் இங்கேயே முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து கூடிய சீக்கிரம் சூன் வந்துடும். கைண்ட்லி அப்படியாவது வெயிட் பண்ணுங்கள். ஸோ லவ் யூ கைஸ், டேக் கேர், டாட்டா.